வேணாம், அதை எடுத்து ஓரம் போட்டு போயிடலாம். அதை எடுத்து உள்ள நிறுத்திவிட்டு அது ஏன் நிறுத்திப்போனா சத்தியமான இல்லைண்ணா எப்படி அதான் கீழே போட்டேண்ணா வம்பா போயிடும். ஓட்ட உரையட்டமான ஓட்டைக்குது. இதில் டெய்லர் வந்துருமா? எடுத்து போய் வண்டி எடுக்கிறேன். எடுத்துட்டா நீங்களே எடுங்க. நீங்களே எடுங்க. போலாம் 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 போலாம். இது அந்த டிப்பிங் ஹவுஸ் வெல்டிங்கர் ஜாமான பைப்பு அந்த 2 தலைவலை போடுறது 2 கொடுத்தேன், உங்கள்கிட்ட கொடுத்தேன். அது அந்த யூ எடுத்துட்டு வந்தோம்ல, அந்த யூ அதெல்லாம் எடுத்துட்டு அப்படி பைப் பாருங்க தான் சாத்தி வச்சிருக்குது. ஓகே நண்பா, ஒரு நட தேங்காய் இருக்குது, பிடிச்சி கொட்டி விட்டு போயிட்டு இந்த வேலையை பார்க்கலாம். அதெல்லாம் எடுத்து வை, அப்புறம் நான் பட்டறைக்கு போகிறேன், அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுவேன். எடுத்துட்டு வா. சரி, பைக் எடுத்துட்டு வா. ஓகேன்பா, ஒரு நட தேங்காய் இருக்குது, அதை ஓட்டிட்டு தான் அப்படியே அந்த டெய்லர் ஷிப்பிங் வேலையை செஞ்சுட்டு வந்துடலான்னு இப்போ அதுதான் போயிட்டு இருக்கிறோம். ஆனால் ஒரு ஒன்றில் கூட ஒரு 5-6 நாள் தான் விட்டேன். ஒரு 5-6 நாள் இந்த தட்டுலோடு வைக்குள்ளோடு தான் ஓட்டணும். அதுக்காண்டி பைசன் மேலே இருக்கிற ஆயில் அத்தனை ஆயில் ஒழுங்கு போட்டுக்கிறோம். அதனால் இன்றைக்கி கையோட வேலை பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு தான். சரி, ஓட்டுறதான் ஓட்டுறோம், ஒரு தேங்காய் ஓட்டுறோம்ல, அதை அப்படியே எடுத்துக்கிட்டேன் கடைசியாக அதை எடுத்துகிட்டு வந்துடலாம். வேற ஓகே நண்பா, இங்கே தான் தேங்காய் கொண்டு வரணும். அதனால் சந்தோஷம் பைக்கில் வர சொல்லிக்கிறேன். ஒருத்தர் காசு தரணாங்க, அதனால் நான் மறுபடியும் போய் பட்டறையில் வண்டியை விட்டுட்டு போய் அது காசு வாங்கிட்டு வந்துடலாம். பாருங்கள் வரான் பாருங்க, நான் வந்து இவ்வளோ நேரம் ஆகுது, இன்னும் பைக் எடுத்துகிட்டு வரோம். ஆடாங்க அதான் உருட்டிட்டு வரோம். பைக் அங்கே நிறுத்திட்டு வா. வண்டி வந்து ஏறா குறைச்சதுன்னா நீ வந்து நாய வாயை பார்த்துக்கிட்டா அது என்ன பண்ணும்? நீ துரத்துதுன்னா நான் எதுக்கு பிடிக்கிறேன்? ஒரு கடை வருமா
வண்டியில் இருக்கிறத அந்த மண்டையெல்லாம் எடுத்து வீட்டில் வச்சு ஏதாவது வித்தியாசம் நாளா இத்தனை வண்டி போகுது. ஓ அதான் தெரியாது கொஞ்சம் தெரியும். என்ன நீ தேங்காய்க்கு வந்தது இல்லையாடா? போகல தான் 2 ஐட்டம் வந்துருக்குறோம். அப்படியா? இதெல்லாம் விட்டா நீ ஓட்ட மாட்டேன். இதான் ஓட்டுறதுல பெரிய ஆள் ஆச்சு. நான் ஓட்டுவேன். ஓட்டுறதுக்கு தான் பார்க்குறேன். எதுவும் செட் ஆக மாட்டேங்குது சரியா? இதை விட கொஞ்ச நாளில் ஓட்டி பழகிடலாம். எப்போ இருந்தது கண்டிப்பாக அது ஓட்டி பழகி தானே ஆகணும். ஓட்டாத இருந்தால் எப்படி? நான் வண்டி தான் சொல்கிறேன். நீ எதை சொல்ற? வண்டி தானே சொல்கிறேன். என்னமா நீ என்னமா வேற எதையே யோசிக்கிற மாட்டேன். வேற என்ன இது வண்டி தானே நான் சொல்கிறேன். ஒருவேளை மட்டக்கு தான் எடுப்பீங்க. எடுத்து போட்டா போகுது. அப்ப திரும்பி கவுக்கு போக நாங்க போறோம். எடுக்கிறது படம் முடிக்கிறது அந்த யூடியூப் சேனல் இருக்குது. அப்படியா? உட்கார்ந்து இருக்குமா என்ன? உட்கார்ந்து இருக்குமா என்ன சேனல்? நீ வந்துறீங்களா? எங்கெங்கயோ இருந்தாலும் நம்ம வீடியோ பாக்குறாங்க. நம்ம ஊருக்காரங்க நம்ம வீடியோ பாக்குறது இல்ல. என்னத்துக்கு வீடியோ பாக்க? நாங்க தான் கூப்பிடுறோம்ல. நம்ம நேர்லயே பாத்துக்கறோம். இதுல என்னது பாக்கணும்ல? அதுவும் கரெக்ட் தான். கூப்பிடுறது வேற இவங்க கூப்பிடுறது வீடியோ பாக்குறோம். நாம தான் நேர்லயே பேர் பண்ணி வந்துடுவேன். ஸ்டெப்பிங் மாட்டிடு. எடுத்துக்குவோம். சொருகிக்குவோம். அவ்வளோதான் நல்லா ஆகிடுச்சுண்ணா. ஓகே நண்பா, இது மாதிரி போட்டுக்காங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு செகண்டில் போட்டுக்கலாம். இப்போ நாம் இந்த ஆயில் எடுத்துகிட்டு தான் இதுக்கு புது பைப் போடணும். நீ வீட்டுக்கு போயிட்டு பைப் எடுத்துகிட்டு வந்துடு. இப்போ அந்த ஓட்டை மட்டும் அடைச்சா போதும். இது ஓட்டை அடைச்சா பக்கத்தில் பிடிக்கிட்டு போயிடும். ஸோ அதனால் வந்து இப்பயே புதுசாக போட்டு விட்டுலான்னு ஒரு பிளான். வளைக்க முடியுமா அந்த பைப்பா? அதெல்லாம் வளைச்சா வளைஞ்சி போயிடும் நூல் மாதிரி. இந்த தேங்காயை கொண்டு போய் கொட்டிவிட்டு அந்த வேலைக்கு தான் போவோம். தேங்காய் பார், அதை எடுத்து போட்டு போட்டு அடியில் மட்டை மேலே போட்டு அதான் இந்த பக்கம் போயிட்டு அங்கே ஒடியாந்துருந்தாங்க. உங்களை பிடிச்சி எதுக்கு ஆகுது? தேங்காய் தான் நாங்கள் போட்டால் பிடிக்கிற வேலை. அங்கேயுமா இருக்குது கூட்டம்? அங்கே எப்பவுமே போடுற தவளை மட்டும் தானா? பொட்டியில் போடுக்கான்னு சொல்கிறா. கீழே போட்டு என்னக்கா பண்ணுறதுன்னு சொல்லு. கீழே போடுறீங்க இல்லை பக்கத்தில் இருந்தால் மேலே போடுறீங்க. பொட்டியில் மட்டும் இந்த அக்கா போட மாட்டேங்குது. பொட்டி தவிர எல்லாம் அன்னைக்கு 2 பசங்க வந்தாங்க பாருங்க, அவங்க அப்படிதான். பொட்டி தவிர எல்லா இடத்துலையுமே தேங்காய் இடுறானுங்க. சந்தோஷதா அந்த தேங்காய் கொண்டு போய் நிறுத்தா. அந்த கொட்டை எல்லாருமே பழகுதுங்க. பழவன வாட்டி எனக்கு கம்பி நீட்டிட்டு போயிடுவாங்க. ஆமாம், அவன் வேற வண்டிட்டு இருக்கிறான். இல்லை, நம்மளது வேற வண்டி ஓட்டிட்டு இருக்கிறான்.
அது உண்மையே தான் ஆனா அதனால என்ன அவர் இவரோட கொஞ்சம் சீனியர். அவர் உழவு ஓட்டுற அளவுக்கு பெரிய ஆள் ஆகிட்டாரு. இவர் இப்போ தான் இந்த வேலைக்கு கூட. இது அதே தான், இது அதே கேஸ் தான். இதனாச்சும் ஒழுங்காக கற்றுக்கிட்டானுங்கன்னா பரவாயில்லையே. இதுக்கே எத்தனை இடம் கிளி பள்ளிக்கு சொல்கிற மாதிரி சொல்லி கொடுக்குறதா இருக்குது. ஏ அப்பா ஒண்டை காலையில் தான் வெட்டினீங்களா? இப்போ எவ்வளோங்கக்கா மரத்துக்கு தேங்காய் வெட்டுறதுக்கு? ஓகே நண்பா, எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு மரத்தில் ஏறி ஒரு கோலம் இருந்தாலும் சரி 2 காய் இருந்தாலும் சரி மரம் ஏறி இறங்கினாவே இன்றைக்கி வந்து மரம் ஏறுறவங்க மரத்துக்கு 30 ரூபா கேட்குறாங்களாம். உங்கள் சைடு ஒரு மரம் தென்னை மரம் ஏறி தேங்காய் வெட்டுறதுக்கு எவ்வளோ வாங்குறாங்கன்னு கொஞ்சம் கமெண்டில் சொல்லிவிடுவோம், நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். இவங்களும் நம்ம வீடியோ பார்ப்பாங்க, பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் அந்த லைன்லாம் எப்படி உங்கள் லைன்லாம் தேங்காய் வெட்டுறாங்க மரத்துக்கு. இல்லை ஆளே கிடைக்கலையான்னு சொல்லுங்கள். இங்கெல்லாம் ஆள் ரொம்ப டிமாண்டு. இவங்களே ஒரு மாதமாக சொல்லி வச்சுருந்து இப்போ தான் ஆள் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். போதும் போதும் அப்படின்னு இருக்கு. ஒரு நடம் வரும் நண்பா, மாடி மட்டும் வரும். ஒவ்வொரு ஐட்டம் ஒரு 3 மாதத்துக்கு ஒரு ஐட்டம் இத்தனை தோப்பையும் வெட்டினா ஒரு நடம் தேங்காய் வரும். எப்படி தேங்காய் வருது? டிங் டிங் டிங். சந்தோஷம் ஆப்ரேட்டர் ஆகிட்டார், வண்டி ஓட போயிட்டான். கேமரா மேலே இட்டு போடுவாங்களா கிட்ட? ஓகே ப்ரோ, அங்கே ஏற்றிட்டு கடைசி கூட்டானு இங்கே வந்துட்டாங்க. அப்படியே நிறுத்து. அப்படியே பேசுவா, நேராவா. வரலாவா? போதும். ஆப்பன் அவ்வளோதான். 2 டன் வரும். 2 டன் வந்தால் தேங்காய் பணம் என்னாச்சு? மட்டையோட யாரு வாங்குறா? அதை பற்றி ஏன் யோசிக்கணும்? நெல்லு சூப்பராக இருப்போ. நேற்று கூட அப்படி இல்லை. மட்டையே காணாம. ஒரு ஐட்டம் மட்டை கொண்டு வருவாங்க, இப்போ மட்டையே காணாம. இருக்குதா? சரி சரி. அந்த மட்டை எப்படி இழுத்துட்டு வந்து போடு சந்தோஷ். நம்ம எடுத்துட்டு போகலாம் சீக்கிரம். இழுத்துல போடு, அப்புறம் எல்லாம் ஒட்டுக்க எடுத்துகிட்டு போகலாம். அந்த 4 காய் தூக்கி தானே போடு. அந்த மூளைக்கு போடு, பதுங்களுக்கு இருக்கிறத பார்த்து போடு, பிடிங்கிட்டு விடாத மாதிரி. மட்டையை வாங்கி கீழே விழுவாத, அடுக்கு பார்க்கலாம். போகிற பக்கம்லாம் சந்தோஷ பலிகடா பண்ணி போடுறாங்கள. ஏன் சந்தோஷ? ஓல்டன் தான். மாற்றி மாற்றி போட்டோம். போதும் போதும் அப்படியே வை. ஏக்கா அவர் மட்டை எடுக்கிறதுல எவ்வளோ பெரிய ஆள். நீங்கள் பார்த்து கொஞ்சம் முன்னாடி விட்டு வை.
கீத்து பண்ணுறதுல பெரிய ஆள், அவரை போய் நீங்கள் கேட்குறீங்க லோடு கட்டுறது எப்படின்னு. இல்ல கொட்டாய் மெய்யணும். அது தெரில. ஏதோ கோயில் விசேஷத்துக்கு பண்ணுவானாட்டுக்குது. சரி காவத்தை தூக்கி விட்றா, அப்படியே மடித்து கொடுக்கட்டும். அப்படியே காவத்தை மடித்து கொடு. இந்தானே அலையில் போட்டு கட்டிக்கலாம். அங்க கட்டிக்கலாம். தூக்கி போட அவனுட்ட போடுற அலையில் சைடு கொக்கியில் மாட்டிக்கலாம்டா. சைடு கொக்கிலையா? நீ நெட்டில் போட்டேன்னா மட்டை எப்படி நிற்கும். அப்படியே இந்த மூளையில் கொக்கியில் போடு, நான் அப்படியே அந்தான கொக்கியில் மாட்டி விட்றேன். நீ இறங்குறியா அங்கேயே உட்காந்துக்கிறியா? என்னடா எறும்பு தனக்குது. இறங்க ஜம்ப் பண்ணு பாப்போம். அப்படியே இல்லைண்ணா, ஒரு கையில் இழுக்கிறேன். இப்போ கவுத்த கீழே மண்ணில் பாட்டு இழுக்காத மாதிரி எழுது. அங்கெல்லாம் ஓ ஆமாம், அங்கே லோடு அப்படி இது பண்ணுது. போதும் வாடா, அந்த கவுத்தை சுற்றி அதிலே கட்டி வை. இல்லைன்னா சுற்றி மேலே தூக்கி போடு, கீழே விழுவாத மாதிரி. மேலே போட்டு அந்தானே கட்டிக்குவேன். எங்கேயோ போட்டு கட்டிட்டு வாப்பலாம். ஓகே, அவ்வளோதான். கொண்டு கொட்டிட்டு பட்டக்காரர் வர ஃபோன் பண்ணிட்டே வர்றாரு. பாட்டரைக்கு போவோம். நான் எடுத்துக்கிட்டேன் வா. எறும்பெல்லாம் ஏடா கடிக்கிற? எப்படி சந்தோஷம் இப்படி தடத்தில் ஓட்டுறது? என்னைக்கு ஓட்டி பழம் வருது? சந்தோஷம். ஓ விரைவில் ஓகே ப்ரோ. அவ்வளோதான், தேங்காய் கொண்டாந்தாச்சு. ஒரு அப் அண்ட் டவுன் ஒரு 8 கிலோமீட்டர் வரும். எவ்வளோ வாடகை வாங்கலான்னு சொல்லுங்க. நான் வந்து அப்புறமேட்டு நீங்கள் எவ்வளோ சொல்கிறீங்கன்னு பார்த்துக்கிட்டு நான் கமெண்டில் எவ்வளோ வாடகை வாங்குறதுன்னு சொல்கிறேன்ப்பா. அதெல்லாம் வந்துருங்க. ஓகே நண்பா, அடுத்த பட்டறைக்கு போய் இந்த டீப்பை வச்சு எழுதிட்டு வர வேண்டியதான். தான் வண்டியே கெதியாக கிடக்குறோம்.
ரோட்டில் பார்த்தா ஜனங்க ரோட்டில் போயிட்டே இருக்கிறாங்க, ரோடே பிடிக்காத மாதிரி. வண்டி 1000 வண்டி போயிட்டே இருக்குது ரோட்டில். நாம தான் தூங்கி எழுந்திரிச்சு அந்த வண்டியே கட்டிக்கிட்டு அடுவோம் ப்ரோ. ஆனால் ஒவ்வொருத்தரும் பார்த்தா எங்கே தான் பெட்ரோல் வச்சுக்கிறாங்களோ தெரியல, வண்டியில் சுற்றிக்கிட்டே இருக்கிறாங்க. ஓகே நண்பா, பார்த்துக்கிட்டிங்கன்னா உள்ளே டாக்கா போகிறதுக்கு பொட்டி தூக்கி நிறுத்தியாச்சு. அப்போ தான் இந்த ஓசை உள்ளோட வெல்டிங் எடுத்துகிட்டு இந்த கப்பை எடுத்துகிட்டு திரும்பி புது ஓசை மாற்ற முடியும். இல்லைனா உள்ளே இறங்கி வேலை செய்ய முடியாது. அதுக்கோசரம் தான் இந்த பக்கம்லாம் ஓசை நல்லா தான் இருக்குது. இந்த இடம் தான் வந்து மண் பூந்தெல்லாம் அரிச்சிக்கிச்சு. அதனால் மாற்றுறோம், புதுசாக ஓசை மாற்றி விட்ருவோம், பைப்பு அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோதான். அதுக்காட்டி ஒரு சின்ன வேலைக்கு தான் முடிச்சுட்டு வந்துடுறாராம். ஓகே நண்பா, நம்ம சந்தோஷம் வந்துட்டார் சொரண்டுறதுக்கு. அது எதுக்குடா சேட்டியா? நல்லா சுத்தமாக சொரண்டி விட்டு யாரும் வந்தாங்களோ கழுத்தை நினைச்சு கொள்றேன். நீ அதுக்கே அவன் பால் டயர் வாங்கி கொடுப்பான், நீ கழுத்து நினச்சி கொள்ளுவேன். எடுத்துக்குவோம். சுத்தமாக தேய்ச்சி ஆயிலே நம்பி போச்சு. உடனே அவ்வளோ ஆயிலும் ஒழுந்தே போயிருச்சு அவன் வண்டி மாட்டி. எல்லாம் சுத்தமாக தேய்ச்சி 10 நாள் இருக்குமாடா ஒரு வண்டியோட கிரவுண்டில் இருக்கிற ஆயிலே போயிருச்சு. ஓகே நண்பா, இது மாதிரி ஆயில் லீக்கேஜ்லாம் விடாதீங்க. நான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன், நானே அந்த தப்பு பண்ணிவிட்டேன். 575 ஸ்கேலுக்கே 2 இன்ச்சு 8 ப்ரோ, அவ்வளோ கீழே ஆயில் போயிடுச்சு. இன்றைக்கி தான் காலேஜ் செக் பண்ணணும். அதாவது என்ன நேரமாக இருந்தாலும் இதை வேலையை முடிக்கணும்னு சொல்லிட்டு அப்புறம் பொட்டி எடுத்துட்டேன். ஏன்னா இதுதான் வெயிட்லெஸ் பொட்டியா, அதனால் எதுக்கு எடுத்தாலும் இதை தான் எடுத்துக்கிட்டு போகிறோம். வெயிட்லெஸ் பொட்டினா வெயிட் கம்மிடா. இதுக்கு பேனர் எடுத்தா 24 26 பேனர் எடுத்தா. குதிரை போகுதுன்னா குதிரையை கட்டி பிடிச்சிக்கா. அந்த 2 வாசியும் கழட்டி விடு. இந்த வாசியும் அந்த வாசியும் கழட்டி விடு. அந்த பைப்பை எடுத்துட்டு வாண்ணா, வச்சு பார்க்கலாம். 4 அடி தான் வரும் அப்படின்னு சொன்னாப்புல பட்டக்காரரு. எவ்வளோ கம்மியாகுது ஓசா? ஓசு கொஞ்சம் கூட வரும்தா. எப்படி அல்லையில் வச்சா? அந்த இடத்துல ஒரு நூல் கம்மி, இந்த இடத்துல ஒரு நூல் கம்மி கட் பண்ணி வச்சிருப்போம் பாரு. ஆயிலு கீழே வருமா? அது வரலாம் வந்துட்டு போகுது கழட்டு. அப்படியே வை, அது மேலே வை. அது ஊற்றிட்டு போகுதுவா, அது எதுமா அது போனால் போயிட்டு போகுது. அது ஒன்றும் பண்ண முடியாது. பூம்பக்கள் கொண்டுதா காணா. இது ஏதோ பொசுகன் தாட்டினே வந்துச்சு. வேறு பழமா ஏன்னா பம்புக்குள்ளேயே உள்ளே போயிடுச்சுன்னா கூட பரவாயில்ல. அண்ணா அதெல்லாம் எவ்வளோ பிடிப்பா, அது போனால் போயிட்டு போகுது. எல்லாம் வரும். அண்ணா உள்ளெல்லாம் மண்ணாக வருது. இங்கே பைப்புக்குள்ள இருந்துங்க நீ வடிச்சுதான் இருக்கும்பா. மண்ணெல்லாம் வராது ரெடே. சரி விடு. இந்த வெல்டர் தர அடியில் இருக்கிறதெல்லாம் மண். அதை எடுத்தா அவர் எடுத்து கொடுப்பாரு, அப்போ க்ளீன் பண்ணிக்கலாம். ஓகே நண்பா, இப்போ கட் பண்ணி இதை எடுக்கணும். எடுத்து மேட்ரு. போட்டுக்கலாம்.
புஷ் போடக்கூடாதா? இந்த இது கழுத்தீங்கல்ல என்னது இந்த இது கேட்டோல் மாதிரி அந்த இது பூசிக்குது இதுண்ணா ஏன் பூசிக்கோட இருக்குது. அது தேவையில்லாத இதே போதும். இந்த அந்த இது போராடு போராடு போடு. ஏன் சொட்டு போட்டுருச்சுன்னா தான் ஜாதவலி. அதெல்லாம் ஒன்று கூட ஒரு இது கூட மிஸ்டேக் ஆகல. ஆகாதுன்னே தீர்த்துங்க எங்க சரிங்க. எங்கடா கரண்டுக்கு தான் போயிடும். அப்போ ஒயர் சொறி ஒயர் நல்லா சொல்லுவாங்க. எந்த ஒயர்னு பார்த்து பாருண்ணா, மோட்டர் பாருண்ணா. நீ போதும் போதும். சரி வாட்டமாக இறங்குற மாதிரி வரும். இதுக்கு தான் ப்ரோ எங்கள் மெக்கானிக் வேணுங்கிறது. ஹீட் பண்ணாத பார்த்தீங்களா வளைச்சிட்டாரு. சூப்பர். இந்த இதில் ஒரு இது வந்து இப்படி கொடுக்கக்கூடாதா? பாஜனில் ஒன்று சின்னதாக ஒன்று இருக்கலாம். பாஜனில் சின்ன அவனோட நீ சொல்கிறதுக்கு நீயும் செஞ்சு போடலாம் அந்த வேலையை. ஓகே நண்பா, ஒரு தான் முடிஞ்சு எப்படி இருக்கிற வாட்டத்துக்கு சேர்த்து வேண்டாம். ஒட்டிக்கிச்சா? சந்தோஷம் ஒட்டிக்கிச்சா? இல்லையா? இப்போ பார்த்தா ஒட்டாது. டாக்கா போட பார்த்தா ஒட்டாது. கொஞ்சம் தூக்கி போடுறாங்க. தூக்கி பிடி. நல்லாவே தூக்கி பிடி. நீ நேரம் தூக்கி போடுறா. தூக்க முடியாதுண்ணா. அப்படி இனிமேட்டு நீ விட்டாலும் சரி, நீ வச்சுக்கிட்டாலும் சரி. நீ விட்டுரு. நம்ம கையெடுத்து என்ன வேண்டும்? கண்ணாடி எடு. கண்ணாடி எடுத்துட்டு வந்து கூட. ம் ஓகே பார்த்தீங்களா? இங்கே எதுக்கு விட்டு ஒரு பீஸ் வைக்கிறோம்னா இந்த பக்கம் பேனரே போட தேவையில்ல. அப்படியே அதை டாக்காக ஃபுல்லாக வெல்டு வச்சு விட்டோம்னா இந்த பக்கம் பேனர் போட தேவையில்ல. ஒரு பக்கம் மட்டும் பேனர் போட்டு டைட் பண்ணிக்கலாம். அப்புறமேட்டு இதை அழுத்தி பிடிச்சி இந்தானே இப்படி போடணும். அதை போட்டுக்கிட்டு தான் நான் ரெடி பண்ணேன் நண்பா. வெல்டு வச்சுட்டு கண்டினியூ பண்ணுறேன். எடுங்க அந்த வாங்கில. ஓகே நண்பா, பார்த்துக்காங்க. வேலை முடிஞ்சு இப்போ இதை வச்சு போத்திடுவாங்க.
இது ஒரு ஸ்டைலுக்கு மொட்டையாக தெரியும், கல் விழுந்துரும்னு சொல்லிட்டு மேலே ஒரு பாய்ச்சனில் வச்சு டாக்கா போட்டு விட்டா வேலை முடிஞ்சுதுன்பா. இதை மாற்றாத விட்டு தான் கிரவுண்டில் இருக்கிற ஆயிலே 20 லிட்டர் போயிடுச்சு. சும்மா அந்த பக்கம் மட்டும் இப்போ உள்ளெல்லாம் க்ளீனாக தொடச்சிட்டியா? அந்த கொஞ்சம் அந்த வருஷம் தொடச்சிக்கலாம். டேய் இன்னும் இருக்குதுடா. ஆ இந்தா தோடா. என்னடா சுற்றிட்டு வந்தாலும் திரும்பி ஆயில் விழுகுது. பேட முன்ன ஆயில் ஒழுகுலையா? தோட உள்ள துணியை விட்டு சுத்தமாக ரவுட் தெரிஞ்சு ஆயில் வறுத்து வந்தால் கூட பிரச்சனை இல்லை. வறுத்து நல்லா வடிஞ்சு வெளியே வரட்டும் நல்லா இல்லை. ஓகே நண்பா, அடுத்தது ஓசை சுத்தமாக கழுவிட்டேனா அப்படியே ஓசை போட்டு விட்டா வேலை முடிச்சு. இது போட்டு டைட் பண்ணிட்டோம். அடுத்தது இந்த ஓஸ் மண்ணுக்குதா? மண் இல்லை. என்றைக்குமே ஓஸ் டிப்பிங் ஓஸ்லாம் போடும் போது வந்து மண்ணுக்கிற மாதிரி போடாதீங்க நண்பா. சுத்தமாக கழுவிட்டு போடுங்க, அப்போ தான் சேஃப்டி. பேனர் எடுத்துருவா. 27 6 தெரில. ஓகே நண்பா, டைட் பண்ணிட்டா வேலை முடிஞ்சு. எல்லாம் டாக்கா போட்டு கப்புன்னு வேலை முடிஞ்சு போச்சு. இது வந்து இருக்கிறதுலையே வந்து கலாய் பைப்பு வாங்கி போடாதீங்க. இரும் பைப்பு கேஜி மொத்த பைப்பு அதை வாங்கி போடுங்க. அந்த பைப் கடைசியாக ஒரு பிட்டு காட்டணும் இதில் என்ன பைப்பு யூஸ் பண்ணிக்கிறோம்னு. அந்த திக்னஸ் போட்டிங்கன்னா தான் பைப் வெடிக்காது, கிளியாது, எதுவும் ஃபால்ட் வராது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டாக்கா இங்கே. ஏன்னா இந்த பேனை இந்த பக்கம் ஒன்று மட்டும் போட்டால் போதும். இந்த பக்கம் எதுவுமே பிடிக்க தேவையில்ல, அப்படியே டைட் பண்ணிக்கலாம். இதுதான் அப்படியே டைட் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் இந்த சப்போர்ட் கார்டு. டைட் பண்ணு. ஆமாம், 2 நேரம் நடக்கிறத நம்மளுக்கு பழக்கம். 26 27 பார்த்தா இது 24 20. போதும் போதுண்ணா. ஐயோ அவ்வளோ டேட்டில் வைக்காத, தேவையே இல்லை. டிப்பிங்க ஜாயின் பண்ணு. ஜாயின் மட்டும் பண்ணு. அது பேட்டரி வண்டி. போதும். நாளைக்கு வெடிச்சு போச்சுன்னா கழட்டுறது கஷ்டம். அதெல்லாம் கழட்டலாம் அருமையாக வெடிச்சானு வெடிச்சு வேலை முடிச்சு. ஏன்னா இறந்துட்டா சாணி மக்காடு பண்ணி வச்சிடலாம். கீழே இறக்கணும். இது ஒரு சாணி மக்காடு அதுங்காட்டி எப்பயாத்துக்கு விழுந்து போச்சு ப்ரோ. அதையும் ஒரு டாக்கா போட்டுட்டு போயிடலாம். வந்ததே வந்தோம். நல்லா கை வந்துருக்காதா? வெள்ளு போய் நல்லா தான் வச்சிருக்கேன். அதெல்லாம் பொட்டி போடணும். சாணி மக்காடு இது கட்டாயி கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆகும். இன்னைக்கு தான் அது விடிவலை. அது அந்த வண்டியில் 2 கட்டாயி கிடக்கும். மூவக்கொண்டு வந்துருச்சா? தோக்க சூப்பரா. இறக்கடா, கொட்டாயை தூக்கி விடாத. நீ என்ன அதை பார்த்துக்கிட்டே இருந்த? மொல்ல தான் இவர் ஓஸ் ஓட்ட சின்னதாக போச்சுடா, அதனால தான் மொல்ல இருக்குது. கழட்டி விடு, டெய்லர் கழட்டி விடு. அது தேவலடா. ஓ அப்பா, முட்டை கழட்டி விடு. அதேடா கழட்டுறா, முட்டை கழட்டுறா. அடுத்துறீங்கடா. அப்படியே கட் பண்ணி அந்தாண்ட போயிரு. அந்த வண்டி நிற்குதுல்ல. இரு கல்ல போடு. டெய்லர் அந்தாண்ட ஒன்று, பின்னாடி ஒன்று போடு. தூக்க. கேட்டால் லூஸ் பண்ணியா இல்லையா? ஏடா சுண்டு, நீ எல்லாம் சொல்லி தர மாட்டியா? சொல்லி தான் தெரியுமா? அது ஒரு சீனியர் இதெல்லாம் சொல்லி கொடுக்கணுமா கூடாதா? சொல்லி நான் விட ஒரு டைம் அப்படிதான். நீ என்னத்தான் தூக்குறியா? நீ தூக்குறதுக்கு தான் பார்க்குற. தூக்க. இன்னும் பொறுப்பு வேகமாக தூக்க.
கொஞ்சம் முன்னாடி போ. இருனா கொஞ்சம் இழுத்துக்கலாம். அழுத்தி போடுறா போட்டியா? டேய் நல்லா அழுத்துறான்னு காலா. இறக்கி விடுற கீழே. இறக்கி விடு. கீழே இறக்கி விடு. இறக்கு இறக்கு. போ. நல்லா கிளச்சி அழுத்து. கிளச்சி அரை களாச்சு அழுத்திக்கிட்டு அவ்வளோதானா. இடிச்சுதான் போய் கிளச்சி முதல்ல. போ இன்னும். அங்கே காலு மடக்கி தானே வச்சிருக்கிறான். ஆஃப் பண்ண அப்படியே. ஏன்னா இதுக்கு சரக்கு ஏற்றுறது பெஸ்ட்டாக இல்லை வெல்டு இருக்கிறது? என்னோட கிளம்பி சரக்கு கட்டினா கட்டாயி போயிருது. இவ்வளவு நல்லா இருக்குது. என்ன பண்ணலாம்? இது எடுத்து போய் ஏர்போர்ட்லாம் வாங்கிட்டு வேண்டி அப்புறம் என்னது சரக்கு ஏற்ற என்ன புது ரேட்டுக்கு வேணும். வேணாம் நீ சரக்கு ஏற்றணும். காதை கட் பண்ணி என்ன அப்படியே கட்டி இருக்கலாமா? அப்படியே ஓகே நண்பா. இந்த ஊக்கு பார்த்தீங்களா ரொம்ப தகுடு மாதிரி போயிடுச்சு. இதோட தகுடு எத்தனை பேர் வச்சு இது ஓட்டுறீங்களோ அவங்களும் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். அதனால் இந்த ஊக்கு மட்டும் இவ்வளோட கத்திரிச்சுட்டு இங்கே பாருங்கள் புது வளையம் வாங்கிட்டு வந்துருக்குறோம். அந்த இடத்துக்கு இந்த புது வளையம் வச்சு ரெண்டு வச்சுட்டா நல்லா பக்கம் ரெண்டு வைக்கலாம். அதை பார்த்தா எனக்கு ஒரு ஞாபகம் வருது. புதுவுக்கு மாதிரி எனக்கு தோணுது. நீ என்ன நினைக்கிற? இன்னும் கொஞ்சம் இருந்தா நல்லா இருக்கும். என்ன உனக்கு எதுக்கு? ஓட்டுல ஒரு நாள் அதுல என்ன காய்ச்சி கம்முடுவா. அவ்வளோதான். என்னன்னா காய்ச்சலாம் கேட்குறா. ஏன்னா அது 1 மணி நேரம் தான்டா ஓட்டுனேன். எங்க அது ஓட்டுனேன்? ஓகே நண்பா, பழைய பின்னு ஊதி எடுத்தாச்சு. இப்போ இதை வச்சு சாணை பிடிச்சி இதை வச்சு ஃபுல்லாக சரக்கு ஏற்றி வெல்டு வச்சா வேலை முடிஞ்சுது. போக போகுது. தொட்டு கை வச்சு திருப்பி பிடிச்சி சந்தோஷம் பார்ப்போம். சுஜித்தனா அவனை இடம் கூப்பிட்ற அது அது ஆகாதது. அது கூப்பிட்டா அது சும்மா பாட்டுச்சுன்னா என்னாமா சுத்தம் இல்லை. தட்டி சாணம் குடிக்கிற வேலை மிச்சமாக உள்ள. ஓஹோ, குடிச்சுதான் ஆகணும். கொஞ்சம் குடிக்கிறாங்களா? ஓகே ப்ரோ. இப்போ இந்த புதுசை கொண்டு இப்படி வச்சு ஃபுல்லாக வெல்டு வச்சா வேலை முடிஞ்சுது. ஃபஸ்ட்டு ஸ்டூல் எடுத்து வந்து போட்டுக்கணும். அப்பயே லாடு கொண்டு வந்து வச்சிடணும். போயாட்டா. டேய் அங்கே கீழே பிடிங்கி. கதகளியாம் கதகளி. ஓகே நண்பா, இந்த வெல்டு வச்சா வேலை முடிஞ்சுது. இந்த பொட்டியோட வேலையே முடிஞ்சது ஓரளவுக்கு. இந்த கட்டு மட்டும் ஒரு நாளைக்கு புஷ் வாங்கி அடிக்கணும். ஊக்கு வைக்கிறதெல்லாம் பிரச்சனை இல்லை. புது ஆளு மேலே அடிச்சு வைக்கணும் வம்பு பிடிச்ச வேலை. அதுக்கோசரமே நாங்கள் இதை பண்ணுற மாதிரி ஆகிப்போச்சு. சில பேர் இதோட மோசமாக மாட்டாங்க. சில பேர் இதோட மோசமாக பண்ணுறாங்க. கம்மி எது கம்மியாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் அப்போ சுற்றி எடுத்த கூடாது. சுற்றி எடுத்து
ஃபஸ்ட்டு பெண்ட் இருக்குதான்னு பார்த்துக்கணும். அப்புறம் வெல்டு வச்சுட்டா என்ன பண்ண பெட்டு போயிடும். சரி ஊக்கு கம்மி மாதிரி அதனால் ஃபஸ்ட்டு வந்து கரெக்டாக நேராக இருக்குதான்னு பார்த்துட்டு டாக்கா போட்டு அப்புறமேட்டு ஃபுல் லைன் அடித்தா வேலை முடியும். ஓகே நண்பா, ஃபுல்லாக லைன் அடித்து முடிச்ச வாட்டி கம்மி பண்ணுறோம் ப்ரோ. வெல்றதானே அந்த சின்ன ஒரு பொட்டி கடை மாதிரி தான் நகரக்கோட்டை. இப்போ தான் புதுசாக கம்ப்ரஸர் செட்லாம் வாங்கியிருக்கிறாங்க. வெல்டிங் செட் ஓட்ட 4 நாளைக்கு முன்னாடி வாங்கின மாதிரி வீடியோ யாரும் தெரியல. இதுக்கு வந்து யூஸ் பண்ணுறது பார்த்துக்கிட்டிங்கன்னா மேக்ஸிமம் 8 kg லாடு தான் இப்போ யூஸ் பண்ணணும். சன்ன லாடு யூஸ் பண்ணோம்னா டெம்பர் கிடைக்காது. இடத்துக்கு தகுந்த மாதிரி இடத்துக்கு தகுந்த மாதிரி இது மாதிரி ஹெவி வேலைக்கெல்லாம் 8 kg லாடு தான் யூஸ் பண்ணணும். சாதா லாடு யூஸ் பண்ணக்கூடாது. 8 kg லாடு பார்த்தீங்கன்னா லாடு நல்லா ஃபிட்னஸாக இருக்கணும். ஓகே நண்பா, இருட்டு கட்டிக்கிச்சு. ஒரு வழியாக எல்லா வேலையும் முடிச்சாச்சு. அனல் ஓடுது. அவ்வளோதான், அப்படியே மாட்டிட்டு கிளம்ப வேண்டி தான் வரும் நண்பா. ஓகே நண்பா, நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பை, டேக்கர், ஷியோர். அப்படியே வண்டி எடுத்து விட்றீங்களா? மாட்டலாம். அப்படியே பின்னாடி லைட்டு போட்டுவிடு. ஆகுது அந்தானே போய் அந்தானே போடா. நான் கழட்டி விட்றேன் போ. ஆ வரலாவா? ஆ தூக்கு. தூக்கு. போதுண்டா, இறங்கடா. போதும் போதும், அந்த கேப் இருக்கணும். இல்லைன்னா ஊக்கு திறம் போத இந்த இடத்துல கடிச்சு கட் ஆகி போயிடும். போடுறா, டீப்பா போடுறா. இந்த சூடு என்ன போடுது? போடு கேட்டல் போட்டு அப்படியே தூக்க. அந்த வண்டி வெளியே எடு, முன்னாடி விட்டு. ஆ, அந்த வண்டி முன்னாடி எடுத்துங்களா? தோமை அந்த வண்டி எடு. அந்த வண்டி போடுறா. என்ன சென்ட்ரை போடணுமா? ஓகேப்பா. லூக்கு பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக மேட்ச் தான். இப்போ வந்து ஏர் லீக்கேஜ் ஆகுது தானே, இதில் லீக்கேஜ் இருக்குது தானே, வெல்டேஜ் இல்லை லீக்கேஜ் இருக்குது தானே செக் பண்ணிக்கலாம். அதெல்லாம் எங்கே எடுக்காது. போதும் போதும், இதுக்கு மேலே ஓட பண்ண. அப்படியே ஆஃப் பண்ணு. ஆஃப் பண்ணு. இறக்காதரா. ஆஃப் பண்ணுறா. அப்படியே போதும், ஆஃப் பண்ணு. லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிடு. ஓகே நண்பா, பெயிண்ட் ஒரு 50 மில்லி வாங்கிட்டு வீட்டில் அப்படியே தொடங்கிட்டு போயிட்டா வேலை முடிஞ்சு போச்சு. பெயிண்ட்டுங்கடா, பெயிண்ட் ட்ராப்பை திறந்து அப்படியே தொடச்சுட்டு ஒரு ப்ரெஷன் வாங்கிட்டு ஒரு 10 ரூபா 5 ரூபாயில். ஓகே நண்பா, வேலை முடிஞ்சுது. அப்படியே வந்து கொஞ்சம் பெயிண்ட் அடிச்சுட்டு போயிட்டா வேலையே முடிஞ்ச மாதிரி. இதை எப்போதுமே விட்டுட்டோம்னா இருக்கிற பிஸியில் பெயிண்ட்டும் அடிக்க மாட்டோம், ஒன்றும் அடிக்க மாட்டோம். அதனால் இப்போயே பெயிண்ட் அடிச்சுட்டு போகிறதுக்கு சின்ன திருப்பிலே இல்லையடா. அப்போ ஈஸியாக வந்துடும். இப்போ கலக்கிறதுக்கு பிடிச்சி ஒன்று எடு. பிடிச்சி எடுத்து கலக்கி. ஓகே நண்பா, அவ்வளோதான் முடிச்சுட்டு நான் கிளம்புறேன் நண்பா. நாளைக்கு மறுபடியும் வேறு வீடியோ சொல்லிப்போம். பை, டேக்கர், ஷியோர்.